இப்போ ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ ப்ரொஃபஷனல் நமக்கே நல்லா தெரியும். இதோடைய பெரிய எய்மே என்னென்னா, எல்லாருக்குமே வந்து கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்ட் செக்டர்ஸில் நமக்கு ஒரு நல்ல ஒரு அதாவது வேலிடான ஒரு டிகிரி ஆர் டிப்ளமோ வச்சு நம்ம வேலைக்கு போவோம் இல்லையா? ஸோ அதை பற்றி கொடுக்கறது தான் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன். ஸோ இது ரெகுலராக இருக்கும். ஸோ ஃபார் என்ன செக்டார்ஸ் மாதிரி இருக்குல்ல, இந்த கரிக்குலம் எதை பேஸ் பண்ணி பேங்கிங், மீடியா, மேனேஜ்மெண்ட், டூரிசம், டீச்சிங், ஏவியேஷன் இந்த மாதிரி பலவிதமான ப்ரொஃபஷனல் எஜுகேஷன்ஸை வந்து சொல்கிறாங்க. ப்ளஸ் இதோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செக்டர்ஸ் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆடிட்டிங், எடிட்டிங், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், மேனேஜர், இந்த மாதிரி பல போஸ்ட் வந்து ஜாப் ஓரியன்டாக இருக்குது. ஸோ இதை கொடுக்கறது வந்து ப்ரொஃபஷ்னலாக நம்ம ரெடியாக தான் ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷன். ஸோ இதனால நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் ஒரு லைஃப்பில் ஒரு ரெஸ்பான்சிபிள் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஒரு வேலை போகிறதுக்காக நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கன்னா பிபிஏ, எம்பிஏ, எம்சிஏ இன் மேனேஜ்மெண்ட், மாஸ் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம், மாஸ்டர்ஸ் அண்ட் டேட்டா அனலிஸ்ட், பிஎட், எம்எட், ஹாஸ்பிட்டாலிட்டி, குளோபல் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ஏர் ஹோஸ்டஸ் கோர்சஸ், இந்த மாதிரி பல விதமானது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகக்கூடிய என்னெல்லாம் தேவையோ அந்த அடிப்படைகளை நம்ம படிக்கிறது ப்ரொஃபஷனல் கோர்சஸ். இப்போ ஸ்பெஷலைஸ்டு ப்ரொஃபஷனல் பாடிஸ், ஓகே, இந்த ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் இருக்குது கரெக்டாக. இதுக்கு வந்து ஒரு சில முக்கியமான பேர் வந்து அங்கீகரிப்பு கொடுக்கணும்ல, அங்கீகாரம் கொடுக்கணும் இல்லையா? ஸோ யாருக்கு அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் படிக்கணும் அண்ட் ப்ளஸ் வேரியஸ் அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு அதை வந்து அங்கீகரிக்கிறதுக்கு வந்துக்கான நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, கவுன்சில்ஸ் இருக்குது. ஸ்டாட்யூட்டரியாக கொண்டு வந்த ப்ரொஃபஷனல் கவுன்சில்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. அது என்னென்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இது. ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், அதாவது ஏஐசிடிஇ. அடுத்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, எம்சிஐ. இவங்க வந்து மெடிக்கல் பேஸ் பண்ணியிருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இவங்க தான் அங்கீகாரம் கொடுப்பாங்க. இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், அதாவது ஐசிஏஆர், அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ண படிக்கிற படிப்பு எல்லாமே இவங்க கிட்ட தான் அங்கீகரிப்பு, அதை டிகிரி கொடுக்கறது வேலிடுன்னு ப்ரூஃப் ஆகும். நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் என்சிடிஇ. அப்புறம் டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, டிசிஐ. இந்த டென்டல் படிப்புலாம் படிக்கிறாங்களா, அது பற்றி இருக்கக்கூடிய முக்கியமானவங்க வந்து இந்த கவுன்சில். ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா, இந்த பிசிஐ, அதாவது மருந்து, மாத்திரை, இந்த ட்ரக், அந்த சம்மந்தப்பட்ட கெமிக்கல்ஸ், ட்ரக்ஸு, ஸோ அதை பற்றி படிக்கிறது, டோசேஜஸ் எல்லாம் வந்து ஃபார்மசி கவுன்சில் பார்த்துப்பாங்க. இந்தியன் நர்சிங் கவுன்சில், ஐஎன்சி, அதாவது நர்ஸ் வேலைலாம் பார்க்குறாங்க பார்த்தீங்களா, ஹாஸ்பிட்டலில் டாக்டருக்கு உதவியாக சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள தான் இந்தியன் நர்சிங் கவுன்சில், அவங்க தான் அங்கீகரிக்க கொடுக்குறாங்க. பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா, ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் அட்வொகேட்ஸ் இருக்கோம், அதே மாதிரி லாயர்ஸ், இவங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் எல்லாமே ரெக்ரூட்மெண்ட்லேருந்து எல்லாமே வருது யார்கிட்ட அண்டரில் வரும் அப்படின்னா பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா தான் எங்களுக்கு வந்து அங்கீகரிப்பு கொடுப்பாங்க, அட்வொகேட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அதனால். ஸோ சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஹோமியோபதி, சிசிஹெச், அதாவது ஹோமியோபதி ரிலேட்டடாக இருக்கவங்க படிப்பு சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே வந்து ப்ரொஃபஷனலாக அவங்க போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ வைக்கிறதுக்கோ வந்து இவங்க தான் அங்கீகரிப்பு கொடுத்தாகணும். இந்த சர்டிஃபிகேட் அவங்ககிட்ட இருக்கும். ஸோ சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் இந்தியன் மெடிசன், சிசிஐஎம். ஸோ அது சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்தியன் மெடிசன்ஸ்க்கெல்லாம் வந்து கவுன்சில் யார் அப்படின்னா இவங்க தான். அடுத்து வந்து கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர், சிஓஏ. இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல படிப்பு. எனக்கு கேட்டுனா அந்த நுணுக்கமான நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஆர்கிடெக்சரில் வந்து அமைஞ்சிருக்கும். இவங்களுடைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் இவங்கள வந்து நீங்கள் கட்டடம் கட்டுறதுக்காக, அந்த ஆர்கிடெக்சர் பண்ணுறதுக்காக அலோவ் பண்ணக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் வந்து என்னென்னா கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் கொடுக்குறதா. அடுத்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கவுன்சில், டிஇசி, முன்னாடியே பார்த்தவங்களுக்கும் ரொம்ப நேரம் பார்த்துட்டும் இருக்கும். ஸோ இவங்க வந்து இந்த கவுன்சில் பேஸ் பண்ணி படிக்கிறவங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட், அவார்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்குறது வந்து இதுக்குள்ளே வந்துடும். ஸோ ரீஹாபிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா, ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லாமே இதில் அடங்கும். அடுத்து வந்து நேஷ்னல் கவுன்சில் ஃபார் ரூரல் இன்ஸ்டியூட்ஸ், என்சிஆர்ஐ. அப்புறம் ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், எஸ்சிஹெச்இ. ஸோ இதெல்லாம் வந்து அதாவது ரொம்ப ஸ்டாட்யூட்டரியாக சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்க கொடுக்கறதுக்கான பெரிய பவர் வந்து இவங்களுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இவங்க தான் ரெஸ்பான்சிபிள் டு ரெக்கக்னைஸ் கோர்ஸ், ப்ரமோஷன் ஆஃப் ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கிராண்ட்ஸ், அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ்க்கு அண்ட் அவார்ட்ஸ்லாம் கொடுக்கறது இவங்க தான். அடுத்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் எஜுகேஷனாக என்னென்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸ்பெசிஃபிக் ட்ரேட், கிராஃப்ட், ப்ரொஃபஷன் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய சயின்ஸ், இன்ஜினியரிங், டெக்னாலஜி எல்லாமே வந்து டெக்னிக்கல் எஜுகேஷனில் கவர் ஆகும். ஸோ இண்டஸ்ட்ரியல் பேஸ் பண்ணி நம்மளுடைய லைஃப் அண்ட் ஸ்கில் மேன் பவர் எல்லாமே டெக்னிக்கலாகவே இருக்கிறது தான் வந்து இதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இது பிரிட்டிஷ் பீரியட்லேயே இது இருந்தக்கூடிய ஒரு கான்செப்ட் தான், ரொம்ப பழசு தான்.
இது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து உத்தரப்பிரதேஷ் தான் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க 1847 முதல்ல இம்பார்ட்டனும் கூட. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் கொண்டு வந்தது உத்தரப்பிரதேஷ், அதுவும் இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒரு விஷயம். ஸோ இது ஒரு ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர்ஸ் ருக்கியில் இருந்திருக்கு அண்ட் லொக்கேட்டட் அது உத்தரகாண்ட். இது பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து 1909 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இது எதுக்கு அப்படின்னா ரிசர்ச் ஒர்க் அண்ட் இன்ஜினியரிங் ஃபீல்டு அண்ட் சயின்ஸில் வந்து அந்த படிப்பு கொண்டு வரதுக்காக. ஃபர்ஸ்ட் டிகிரி கிளாஸஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் பனாரஸ் 1917. இது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜி அப்படின்ட்டு பலவிதமான ஒரு புதுமான இன்ஜினியரிங் கொண்டு வராங்க. யார் அப்படின்னா ஃபவுண்டட் பை பிடி மதன் மோகன் மலாவியா. இதோடைய இன்னும் டெக்னிக்கல் எஜுகேஷன் இன்னுமே நல்லா கொண்டு வரதுக்காக மெனி இன்ஸ்டியூட்ஸ் வந்து ஆரம்பிச்ச ஒரு செட்டப் தான் வந்து ஏஐசிடி. அதை தான் நம்ம இங்கே பார்த்தோம், ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், ஏஐசிடின்னு சொல்லிட்டு. இப்போது இந்தியன் இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடியில் படிக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. எல்லாம் சென்ட்ரல் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இது ஒரு அபெக்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் ஃபார் இன்ஜினியரிங் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்காகவே. ஸோ இது எந்த இது கவர்னன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆக்ட் 1961 இம்பார்ட்டன்ட். அண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஐஐடி எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா கரக்பூர் 1951. அதுக்கப்புறம் பாம்பேயில் 1958 ஆரம்பித்தாங்க. அப்புறம் மெட்ராஸில் 1959 அண்ட் கான்பூரில் 1959. அப்புறம் டெல்லியில் 1963 ஆரம்பிக்கிறாங்க. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் ருக்கி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஐஐடி ருக்கி இன் 2001 அது சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஐஐடி பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ஐடி. இது என்னென்னா வந்து செகண்ட் இயர் 5 இயர்ஸ் பிளான் 5 இயர்ஸ் போனால் அதில் செகண்டில் வந்தக்கூடிய 5 இயர்ஸ் பிளான், அதாவது 1956 to 60 இதை வந்து விஷயத்தை வந்து உள்ளே கொண்டு வராங்க. அதாவது இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வரதுக்காகவும் ட்ரெயின்டு பர்சனல்ஸ் வந்து ப்ராஜெக்ட் தேவைப்படுறதுக்காகவும் இதை ஸ்டார்ட் பண்ணதான் வந்து ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜஸ் RECs. இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு இந்த மாதிரி வந்து 8 ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து 1960s கொண்டு வராங்க. அண்ட் 2 இன் ஒரு ரீஜனல்னு சொல்லிட்டு ஒரு 2 கொண்டு வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2002 மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் வந்து டிசைட் பண்ணுறாங்க RECஸை வந்து டு NITஸாக கொண்டு வரணும். அப்படிது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதை மாற்றி அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லி தான் கொண்டு வந்தோம்னா இந்த NITஸ்ன்னு இப்போ நான் படிச்சிருக்கேன் இல்லையா இது. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா இது எந்த ஆக்டில் இருக்குது அப்படின்னா முன்னாடி பார்த்த மாதிரி தான் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆக்ட் 2007 கொண்டு வராங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 31 NITs இருக்குது, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதுக்காகவே இருக்கிறது. ஸோ 31. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி IIITs. அதாவது என்னென்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்காகவே முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஃபீல்டு தான் இது. இது எங்கே இருக்குது அப்படின்னா குவாலியர், அலகாபாத், ஜபல்பூர், காஞ்சிபுரம்லலாம் இது இருக்குது. ஸோ இது யார் வந்து செட்டப் பண்ணாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். எதெல்லாம் என்னென்ன மாதிரி எஜுகேஷன்லாம் இருக்குன்னா UG அண்ட் PG லெவல் எஜுகேஷன்ஸ் இதில் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் 20 more IITs வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து 2010 யூனியன் கேபினட் வந்து அந்த ஸ்கீம்ஸை வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. பேஸ்ட் ஆன் என்ன பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல் பேஸ் பண்ணி. இது முக்கியமாக யார் ஃபண்டு பண்ணுறாங்க இந்த IIITஸ்க்கு யார் IITஸ்க்கு யார் கொடுக்குறாங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஸ் வந்து ஒரு ரேஷியோ மூலியமாக வந்து அவங்க ஃபண்டு பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 50:35:15 ரேஷியோவில். அண்ட் இது மாதிரி வந்து எத்தனை இருக்குன்னா 23 இருக்குது. அதுவும் இந்தியாவில் வந்து நிறைய இடத்துல இது இருக்குது. ஸோ 23 வந்து IITs இருக்குது. அடுத்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் ரிசர்ச், அது NITTTRS. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போபால், சண்டிகர், சென்னை, கல்கத்தா. இதில் வந்து 1960s வந்த ஒரு விஷயம். இது எல்லாமே அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் எஸ்டாப்ளிஷ் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் தான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதோடைய முக்கியமான ஏரியாஸ் அந்த பாலிடெக்னிக் டீச்சர்ஸ் வந்து என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எடுத்து கவர் பண்ணுறாங்கன்னா எஜுகேஷன் பிளானிங் மேனேஜ்மெண்ட். ஸோ இதனால் என்னெல்லாம் நமக்கு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இன்டர் டிசிப்ளினரி ஏரியா ஆஃப் இன்ஜினியரிங் எஜுகேஷன்லேயும் கன்சல்டன்சிலையும் சரி, இதோடைய சர்வீஸோட எக்ஸ்டென்ஷனும் சரி, இதோட டெவலப்மெண்ட் ஆஃப் எதுலலாம்னா இன்ஜினியரிங் காலேஜஸ், பாலிடெக்னிக் காலேஜ், வொகேஷ்னல் இன்ஸ்டியூட்ஸ், அப்புறம் இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் செக்டர், கம்யூனிட்டி அட் லார்ஜ் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து சுருக்கமாக NITTTRS பற்றி சொல்கிறது. ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் IIM நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். இது குரூப் ஆஃப் 20 பப்ளிக்ஸ் வந்து சேர்ந்து ஆரம்பிச்சது தான் இது. அண்ட் அட்டானமஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எஜுகேஷன் தான் இது. இதில் வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் போக ரிசர்ச் இன் இந்தியாவும் இது பண்ணுறாங்க. ஸோ இது ப்ரிலிமெல்லாம் முக்கியமாக என்ன பண்ணுறாங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட், டாக்டோரல்,
இந்த எக்ஸிக்யூட்டிவ் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து இவங்க தான் பார்க்குறாங்க. அண்ட் இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து ஜவஹர்லால் நேரு தான் இது வந்து ஃபஸ்ட் இனிஷியேட் பண்ணுறாரு. அண்ட் இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க, இந்த ரெஜிஸ்டர்ட் சொசைட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன் சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் இதை பற்றி சொல்லியிருக்கு. ஸோ இது இம்பார்ட்டன்ட். அடுத்தது எவ்வளோ ஐஐஎம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20 இருக்குது. அண்ட் இது எங்கெல்லாம் ஃபஸ்ட்டு செட்டப் ஐஐஎம் எங்கன்னா கல்கத்தாவில். எப்போது அப்படின்னா 13th November 1961. அண்ட் அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுன்னா அகமதாபாத்தில் வந்து 16th December 1961. ஸோ ஒவ்வொன்றா வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்த ஸ்கில் பேஸ்டு டெவலப்மெண்ட் எஜுகேஷன் பார்த்துலாம். ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷனாக என்ன அப்படின்னா ஒரு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 6 months to 2 yearsக்குள்ளே அந்த கோர்ஸ் முடிஞ்சிடும். ஸோ இது எதுக்காகனா டெவலப் ஸ்கில், அந்த வேலைக்கு போகிற மாதிரி நம்ம தகுந்த மாதிரி மாற்றிக்கிறதுக்கு இந்த ஒரு 6 மாதத்தில் அந்த ஒரு கோர்ஸை படித்து முடிஞ்சுக்கலாம். இந்த மாதிரிலாம் என்ன மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங், டூரிசம், ஃபுட் ப்ராசஸிங், கார்மெண்ட் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், ஐஐடி கோர்சஸ். இதெல்லாம் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா நமக்கே நல்லா தெரியும்ல. இந்த ஃபேஷன் டிசைனிங்லாம் ட்ரெஸ் பேஸ் பண்ணி இந்த ஹீரோயின்ஸ்க்கெலாம் டிசைனிங் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து பெரிய பெரிய பாப்புலராக இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் லைக் ட்ரெஸ் டிசைனிங்லாம் இவங்க தான் அதை பண்ணுவாங்க. கார்ப்பரேட்க்கோ என்ன வேணாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி என்ன மாதிரி வேலைகள்லாம் வேறு போகிறதுக்குன்னா கார்பெண்டர், கட்டிங், டெக்னாலஜி டெக்னீஷியன், எலக்ட்ரிஷியன், ஃபோட்டோகிராஃபி, எம்ப்ராய்டரி நீடில் ஒர்க்கு, ஹெல்த் சானிடரி இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி பலவிதமான வேலைக்கு இதெல்லாம் வந்து அடிப்படையாக நம்ம படிச்சுட்டு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா வேரியஸ் ப்ரோக்ராம்ஸாக பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கீம்ஸ் லைக் PMKVY, அப்புறம் NVEQF, அப்புறம் KAUSHAL. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விதமான ப்ரோக்ராம்ஸ் தான், வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ். இது எல்லாமே எதை பேஸ் பண்ணால் ஸ்கில் டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போது PMKVYனா என்னன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா 2015 கொண்டு வராங்க. எல்லா ஸ்டேட்லேயுமே கொண்டு வந்திருக்காங்க இதை. ஸோ இதனால் என்ன அப்படின்னா 12th லெவல் பாஸ் பண்ணுறாங்களே, இது அவங்களுக்கே ஓரியன்டல் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ தட் வேலை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்கில்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ அடுத்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் ஆனால் என்ன அப்படின்னா இது வந்து போஸ்ட் செகண்டரி ஸ்கூல் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இதை ரெடி பண்ணி வந்திருக்காங்க. லைக் டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங், அது DGET, இவங்க தான் வந்து கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க, அதாவது ரெடி பண்ணியிருக்கிறது, உருவாக்கியிருக்கிறது இந்த ITI இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இல்லையா. ஸோ இதனால என்னென்ன நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இந்தியா ட்ரேட் டெஸ்ட் AITT பாஸ் பண்ணணும். அண்ட் தென் வந்து நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் NTCங்கிற விஷயம் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து 2016 13,105 ITIஸில் வந்து 2,293 வந்து கவர்மெண்ட் ITI அண்ட் ப்ரைவேட்டோட ITI பார்த்தீங்கன்னா 10,812 இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் வந்து நமக்கே புதுசாக தான் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஓரியன்டல் கன்வென்ஷனல் அண்ட் நான் கன்வென்ஷனல் லேர்னிங் ப்ரோக்ராம் பார்த்தோம்ல, இது ஓரியன்டல் ஸ்டடீஸ் ஆல்சோ கால்ட் அஸ் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்டர்ன் ஸ்டடீஸ். ஆல்ரெடி நான் படித்தது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எத்தனை இன்ஸ்டியூஷன் வந்து செட்டப் ஆயிருக்கு, அதாவது ஓரியன்டல் ரிசர்ச் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் 16. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மித்திக் சொசைட்டி வந்து எங்கே வந்து லொக்கேட்டடில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெங்களூர். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கன்வென்ஷனல் லேர்னிங் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் எதுனா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா LLB, MBA, கிராஜுவேஷன் எல்லாமே தான். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் ஆன்சர். இதில் வந்து எது வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க, அதாவது கன்வென்ஷனல் லேர்னிங் ப்ரோக்ராமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தான் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதை நான் என்னென்னா படிச்சிடுறேன். ஸோ ப்ரோக்ராம்ஸ் இன்க்ளூடட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த எஜுகேஷன் லைக் நாலேஜ், காம்ப்ரிஹென்ஷன், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். கரெக்டு தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் தானே? ஆமாம். அடுத்து வந்து இதனால ஹோலிஸ்டிக் வியூ ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் ரியலைசேஷன், கல்ச்சரல்ஸ் வேல்யூ இருக்குல்ல? ஆமாம், ட்ரூ. ஸோ இது எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கன்வென்ஷனல் லேர்னிங் ப்ரோக்ராம். இது அப்போது ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தீஸ். அன்கன்வென்ஷனல் லேர்னிங்னா யாருக்கெல்லாம் இது பயனாகுதுன்னா வேலைக்கு போகிறவங்களும் படிக்கலாம், ட்ரைபல் பீப்புள் படிக்கலாம், மேரிடும் படிக்கலாம். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் தான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு நமக்கே நல்லா தெரியும், அதாவது எக்ஸ்டெண்டிங் எஜுகேஷன் அமாங் பீப்புள், மக்கள்கிட்ட, அதாவது மனிதர்கள்கிட்ட வந்து அந்த படிப்புங்கிற விஷயம் ரீச் ஆகணுங்கிறது தான் முக்கியமான மோட்டோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு. எல்லாரும் படிக்கணும். ஸோ MOOC என்ன ஞாபகம் இருக்கா? அதாவது நம்ம படிச்சோம்ல, மீடியா ஆன்லைன் ஓப்பன் கோர்ஸ். சரிங்களா? இதுதான் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு அற்புதமான ஒரு மீடியம்.